கதாக்குட்டி கதாக்குட்டி குட் மார்னிங். எந்திரிங்க. இந்த நேரம் தூங்க விடுங்க. கொஞ்ச நேரம் தூங்க விடுவியா? வரேன். எப்போ வரேம்மா? என்ன வரேம்மா? வரேம்மா. எப்போ? சரி, பொட்ட பிள்ளை ஸ்டேஷன் வரல என்ன சொல்லு. என்னது? என்னது? என்ன குழம்புத? ஒண்ணும் இல்லம்மா. எங்க பாக்குற ராசா? தூத்துட்டோம்ல. தூத்துட்டேன்னா போடுறதுக்கு பெரியா மோனி போச்சா 10 மணியா நான் கீழே வைக்க போது கிடையாது. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கண்ணே. ஆமா ஆமா ஆமாண்ணே. போன் எடுக்கலையோ? சரி, இந்த மாசம் சேர்த்து கொடுத்தேன். சரிண்ணே. சரி சரி சரிண்ணே, கண்டிப்பா கொடுத்துருவோம். கொடுத்துடலாம், கொஞ்சம் மாசம் கொடுத்துறேன். சரி சரிண்ணே. சரி சரி. சரிண்ணே, சொல்லிடுறேன் கண்டிப்பா சொல்லிடுறேன். சரிண்ணே. சரி சரி சரிண்ணே. என்ன கால் விட்டுங்களா? கால் விட்டுங்களா? ஏகே நடியில படுத்து படியேறுது. என்னாச்சுமா? சொல்ல ஃபோன் பண்ணாங்க. அதான் பண்ணாங்க. அப்பா ஃபோன் பண்ணிட்டாங்க, எடுக்கலை. எனக்கு வந்து அது சட்டத்தில் எப்படி 2 மாதம் வாடகை கொடுத்தாலும் யாராச்சும் பத்திர மாட்டாங்க. உங்கள் அப்பா தூக்கி கொடுத்து 2 வாரம் ஆச்சு. சரி, அவங்க என்கிட்ட கட்டுறாங்க. நான் என்னதான் தெரியுது எனக்கே தெரியல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஆமாம், நீ என்ன என்கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? ஃபோன் சார்ஜ் அதானே பார்த்தேன். கூட ஒன்று கேட்கவா? எங்களை தாண்டி வீடு, இந்த வீட்டு வேலை, அப்பா, நான், தம்பி, இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? உங்களை தாண்டி எனக்கு வேற என்ன இருக்க போகுது? அது எப்படி இல்லாமல் இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை ஸ்கூல் டைம்ல ஏதாவது இருக்கும்ல? இருக்கு. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, ஸ்கூல் படித்து முடித்த உடனே இருந்துச்சு. தையல் கிளாஸ் போனேன். தையல் கிளாஸ் போயிட்டு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்கன்னு தையல் கிளாஸ் போனேன். அப்போ கொஞ்சம் தோணுச்சு, ஒருத்தவங்களை பார்த்து தையல் படித்து நம்மளும் 4 பேருக்கு தையல் சொல்லி கொடுக்கணும், தையல் கிளாஸ் நடத்தணும், தையலில் பெரிய அளவில் வரணும்னு எனக்கு தோணுச்சு.
அப்புறம் என்ன, எப்போ கடையை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நீ வேற, கனவுன்றது எங்களுக்கு கனவு வர வரைக்கும் மட்டும்தான், லட்சியன்றது குடும்பம் வர வரைக்கும் மட்டும்தான். எப்படிமா இவ்வளோத்தையும் பொறுத்துக்கிறீங்க? சில நேரம் தோணும், நம்ம கையில் உழைப்பு இருக்குது, நம்ம கையில் காசு இருக்குது, திறமை இருக்குது, நம்மளா போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் போக மாட்டோம். தோணுமா? என்ன தோணுமா? என்ன தெரியும் உனக்கு? காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சி சோறு பொங்கி துணி ஊற வச்சு உடனே அனுப்பி விட்டு உடனே எழுப்பி விட்டு பேப்பர் போட போக சொல்லி அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு முடிச்சு உனக்கு காலேஜுக்கு ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் உடனே அனுப்பி வச்சுட்டு எங்கள் அப்பாவை அனுப்பிடுவோம். எங்கள் அப்பாவை அனுப்பிட்டு நான் துணி துவைச்சு பாத்திரம் கழுவி குளிச்சு முடிச்சு மணி 12 அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு என்னோட வேலையை பார்க்க 2 சட்டையை வெட்டி வச்சு தச்சு முடிச்சுட்டு அப்பந்தான் சோன் உட்கார நீ என் செல்லக்குட்டி லதா குட்டின்னு வந்துடுவேன். வந்து அதுக்கப்புறம் சரி உனக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நான் அப்பந்தான் சோன்னு படுப்பேன். நீ டிவி ஃபோனு ரெண்டையும் மாற்றி மாற்றி வச்சு நோண்டிக்கிட்டே இருந்து என்னை தூங்க விடாம ஆக்கிடுவேன். போதும் போதும், உங்களுக்கே நியாயமா தெரியலையா? நான் அப்பதான் வீட்டுக்கு வருவேன். உனக்கு நியாயமா தெரியலையா நான் இவ்வளோ பண்ணுறேன்னு? பண்றீங்க தான். என்ன பண்றீங்க தான்? பண்றீங்க இல்லை பண்ணுறேன். பண்றீங்க பண்றீங்க. தையல் கடை போ. இந்தா ராத்திரி ஆயிடுச்சு, சாப்பாடு செய்யணும், பாத்திரம் கழுவணும், நைட் ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு. நம்ம காலையில் மறுபடியும் அதே ரொட்டீனோட வேலை. அப்புறம் எங்கள் கனவு அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இனிமேல் நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். நீ ஒரு ஆணியும் பண்ண மாட்டேன். லிட்டரலி பண்ண மாட்டேன்னா எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா நான் பேசும்போது உனக்கு பிடிக்கலைனாலும் சரி அதை சரின்னு கேளு. அப்பப்போ என்னை சிரிக்க வை, என் கூட கொஞ்ச நேரம் பேசு, ஓகேவா? உங்களுக்காக வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணுற எனக்கு டெய்லி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அது போதும் எனக்கு. ஓகே டீல். இன்னைக்கு சார்ஜ் இல்லை ஃபோனில், அதனால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு சார்ஜ் இருந்து ஃபோனை தூக்கிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவேன். இல்லைம்மா கொஞ்சம் நேரம் வச்சு கொடுக்குறோம். கொஞ்சம் அதெல்லாம் நான் போக மாட்டேம்மா.